அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். திரும்ப சொல்றேன், நெருக்கடி தான். இல்ல எந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபெயில் ஆச்சு? ஸ்ட்ராட்டஜி ஃபெயில் ஆகல, கட்டுப்பாடு தன் கையை மீறி இன்னும் கொஞ்சம் போகுது, லூஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். டிஎம்கே ஃபோர்ஸ் பண்ணாங்களா இல்லையான்றது அடுத்த கொஸ்டின். அவர் எடுத்திருக்கக்கூடிய எல்லா முடிவுகளும் இன்னைக்கு திமுகவை காலி பண்ற முடிவுகள் கிடையாது. அவரே குளிப்பறிச்சுக்கிட்டார். இந்த போட்டிகள், பொறாமைகள், எரிச்சல்கள், துரோகங்கள், திரைமறைவில் வீழ்த்துகிற காய் நகர்த்தல்கள் எல்லாம் இயல்புதான். இது இல்லைன்னா தான் அது அரசியல் கட்சி இல்லைன்னு நீங்க சந்தேகப்படணும். இல்ல ஒரு வேணும்னு அதை செஞ்சுதான் பார்க்கல. திரும்ப சொல்றேன், நெருக்கடி தான். இல்ல எந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபெயில் ஆச்சு? ஸ்ட்ராட்டஜி ஃபெயில் ஆகல, கட்டுப்பாடு தன் கையை மீறி இன்னும் கொஞ்சம் போகுது, லூஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். கட்சி கட்டுப்பாடு இல்லைன்னு நினைச்சாரா? இறுக்கி கட்டுப்படுத்த வேண்டிய நேரம் வந்து விட்டது. அந்த ஒரு மாதிரி தளர்ந்த கயிறை இழுத்து பிடித்து மீண்டும் கட்ட வேண்டிய நேரம் வந்திருக்கு. இல்லாட்டி கையை விட்டு போ. கட்சி கட்டுப்பாடுனா கட்சியை கையை விட்டு போகணும் அந்த அர்த்தத்தை சொல்லலை. சொல்றதை கேட்கறவங்க நேற்று 100 பேர் இருந்தாங்கன்னா அது பாதியா குறைஞ்சிருக்கு. குறைஞ்சபட்சம் 70-60 குறைஞ்சிருக்குங்கிறது திருமாவளவனுக்கும் புரிஞ்சதுனால தான் அவர் இப்படியெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்றார். அந்த கோவப்படுகிற நிர்வாகிகளை, அதிருப்தியில் இருக்கிற நிர்வாகிகளை தக்க வைக்கணுங்கிற உணர்வோடு தான் அவர் இப்படி பண்றாரு. நான் திரும்ப சொல்றேன், அவர் சர்வாதிகாரியா இருந்தா எனக்கு அதிகாரம் இந்த கட்சியில இருந்தார் இல்லாட்டி போனா போன்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம்? அதை சொல்கிற துணிச்சல் திருமாவளவனுக்கு இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அதை சொல்கிற மனசு அவருக்கு இல்லைன்னு நான் சொல்லுவேன். அப்படிலாம் தடாலடியா அரசியல் யாரையுமே அவர் எனக்கு தெரிஞ்சு வெளிப்படையா அப்படி நடத்தி யாரையும் வெளியில் அனுப்பிச்சது இல்லை. அது புரிய வைக்க போற. அதனாலதான் 3 பேரும் என் மீது கோபத்தை காட்டுங்கள். யாரு? எஸ் பாலாஜி, ஷானவாஸ், இன்னொருத்தரையும் கூட சொல்றாரு. இதெல்லாம் நான் பாபு எல்லாம் வந்து உங்க வருத்தத்தை என்கிட்ட காட்டுங்க, நான் காத்திருக்கிறேன், அங்க இருக்கிறேன், வாங்கன்னு ஏன் சொல்றாருன்னா, நீங்க திட்டுறதையோ கோபத்தையோ நான் தாங்கிக்கிறேங்கிறார். ஏன்னா உங்கள் கோபத்தில் நியாயம் இருக்கு அப்படின்னு ஒரு தலைவர் சொல்லிட்டாரு. ஒரு பார்வை இவ்வளவு பலவீனம் ஆயிட்டாரே அப்படின்னு விமர்சிக்கலாம். கொஞ்சம் பெருந்தன்மையா இருக்கிறார், அல்லது அந்த சூழலை கடந்து வர்றதுக்கு அவர் தயாரா இருக்கிறார் அவங்களுடைய ஒத்துழைப்போட. அப்பதான் இந்த அணிக்கு நல்லதுன்னு அந்த பார்வையும் கூட நம்ம புறந்தள்ள முடியாதுல்ல. ஒரு கஷ்டமான காலத்தை திருமாவளவன் கடந்துகிட்டு இருக்கிறாரு. நான் பொதுவா ஒரு வரி சொல்லுவேன், அவ்வளவுதான். சும்மா நோண்டி கேட்டாலும் நான் அங்கேதான் வந்து நிற்பேன். இல்ல நான் ஏன் நோண்டி கேட்கறேன்னா, எனக்கு இதுல தனிப்பட்ட முறையில் ஒரு அனுபவம் இருக்கு. திருமாவளவன் அவர்களை நான் ஒரு பேட்டி எடுக்கிறேன் போன ஜூலையில். இந்த தேர்தல் கூட்டணி அப்போவே வந்து தாவேகாவோட கூட்டணி போவாங்க, துணை முதலமைச்சர் பதவி திருமாவளவனுக்கு கொடுக்கணும் மாதிரியான விமர்சனங்கள் இருந்த காலகட்டத்தில் எடுத்தப்போ, நீங்கள் எத்தனை சீட்டு கேட்பீங்க, ஒரு ஐடியா இருக்குல்ல அப்படின்னா, அவர் ரொம்ப தெளிவாக ஒன்று சொன்னார். அதை எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்லணும்? அது அப்ப ஏன் சொல்லணும்னு ஒரு கேள்வி. நியாயமான பதில் சொன்ன பதில் ஒரு கட்சி தலைவராக சரி, நான் அதை ஏன் நான் உங்ககிட்ட சொல்லணும்? இது நானும் எங்க கூட்டணிக்கு தலைமையா இருக்கிற கட்சியும் அந்த டேபிள்ல பேச வேண்டிய விஷயம் அப்படின்னப்போ, அது ஒரு கட்சி தலைவரா அதுதான் ரொம்ப அந்த கருத்துக்கு முரண்பாடாதான் இந்த 2-3 வீடியோ. அதனாலதான் அதை திருப்பி கேட்டுட்டே இருக்கு. இல்ல அது திரும்ப விமர்சிக்கிறதுனால நெருக்கடியில் இருக்கிறான்னு சொல்லிட்டு அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்த திருமாவளவன் அவர்களை இன்னொன்னு அவருடைய அரசியலை பார்த்தவன்ற முறையிலையும் அவருடைய வாழ்க்கை வரலாறு 2 வெவ்வேறு தருணங்களை ஆவணப்படுத்தியிருக்கு. அது அவருக்குமே தெரியும். நான் பார்த்ததுல இருந்து இது ரொம்ப மாற்றமா இருக்கிறனாலதான் சரி, என்னை விட நீங்க மூத்தவர்றதுனால அப்படி இல்லை நான் உங்கள்ட்ட கேட்கறது எப்படி நடந்துச்சு. தேர்தல் அரசியல் தான், சவால்கள் கூடிக்கிட்டே. நான் சொல்ல தேர்தல் வரப்போற காலமெல்லாம் ரொம்ப பெரிய சவாலா இருக்கும். அன்னைக்கு அவரால் சில விஷயங்களை கட்டுப்படுத்த முடிஞ்சது, அல்லது கட்டுப்படுவது போல் சிலர் நடித்திருக்கலாம், நிஜமாகவே கட்டுப்பட்டும் இருந்திருக்கலாம். இன்னைக்கு அவர்கள் சிலர் கட்டை மீறுகிற மாதிரி அவருக்கு தோணி இருக்கலாம். நெருக்கடி தான் காரணம். திரும்பவும் நான் அங்கேதான் வந்து நிற்கிறேன். ஒரு கஷ்டமான காலத்தை கடக்கிற ஒருத்தரை நம்ம அதுக்கு மேல போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். அந்த விவகாரங்களை நமக்கே புரியல சார். ஒருத்தர் எதனால இப்படி சொல்றாரு புரிஞ்சுக்க முடியல. அதையே திருப்பி கேட்கறதுனால என்ன ஆயிட போகுது அவர் சொல்லுங்க. இல்ல சார், ஒரு 6 தொகுதி வாங்கி 4 தொகுதி ஜெயிச்சவர் 8 தொகுதி வாங்கின இடத்துல அதை 8 ஆக்குறதுக்கோ இல்ல 7 ஆக்குறதுக்கோ இது பண்ணாம இப்ப பண்ண வேலைகள்னால எத்தனை தொகுதியில ஜெயிப்பாங்கிற ஒரு கேள்வி. வேலைன்னா அவர் ஏதோ போட்டு எல்லாத்தையும் குழப்பி விட்டுட்டாரு அப்படின்றது அர்த்தம் இல்ல. 6 வாங்குற போது இருந்த கேட்பாளர்களுடைய வேகமும் எண்ணிக்கையும் 8 வாங்கின பிறகு இருக்கிற கேட்பாளர்கள் எண்ணிக்கையும் ரொம்ப டிஃபரன்ஸ் அதிகமாயிடுச்சு. அதனாலதான் நெருக்கடின்னு நான் பயன்படுத்தின வார்த்தையை. போட்டி போடுவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிற போது எல்லாருமே தகுதியானவர்களா அவர் பார்வையில் இருக்கிற போது அவர் என்னதான் பண்ண முடியும்? யாரோ ஏதோ ஒரு முடிவை எடுத்து அமல்படுத்தி தான் ஆகணும். அந்த இடத்துலதான் இந்த விசும்பல்கள் வருது. அந்த உடல் மொழி அவர் நல்லாவே பார்த்தாலே புரியுது இல்ல, அவர் மிகப்பெரிய மன உளைச்சல்ல இருக்கிறாருன்னு. அதை தாண்டி அதில் பேசுறதுக்கு இல்லைங்கிறதா. இந்த இறுக்கி பிடிக்கிறதுன்றது வந்து எல்லோருமே ஒரு காலகட்டத்தில் அதை இறுக்கி பிடிச்சி தான் ஆகணும். அதை எப்போ பிடிக்கிறோன்னு இருக்குல்ல, இந்த தேர்தலுக்கு பிறகு கூட இல்லை நீங்கள் 8ல் 7 ஜெயிச்சதுக்கு அப்புறம் கூட அவரால் இறுக்கி பிடிச்சிருக்க முடியும்ல. இல்லை, காட்டுமன்னார் கோயிலில் ஒரு வேட்பாளரை அறிவிச்சு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 8ல் எத்தனை ஜெயிக்கிறாங்க அதை பொருத்தும் அந்த தளர்ந்து போன கயிறை எவ்வளோ தூரம் இழுக்க முடியுது,
இல்லை தளர்ந்தது இன்னும் கொஞ்சம் தளருதா அப்படிங்கிறது இந்த எண்ணிக்கையிலையும் யார் வெற்றி பெறுகிறாங்கிறதுலையும் இருக்குது. சீட்டு கிடைக்காம வருத்தத்தில் இருக்கிறவங்க இதுவரைக்கும் கிடைச்ச வாய்ப்பை நினச்சி பார்த்து நன்றியோடு தொடர்கிறார்களா, இல்லை அவர்களில் யாரேனும் ஒருவர் இருவர் சில அழுத்தங்களுக்கு ஆட்பட்டோ இல்லை சுயமாகவே சிந்தித்து ஒரு நெருக்கடியை தரப்போறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த எதிர்கால விஷயங்களை நம்ம கணிக்க முடியும். எந்த இயக்கத்திலையும் அப்படிதான், விடுதலை சிறுத்தையில மட்டும் இப்படிதான் அப்படின்னு அவங்களுக்கு தனி ஃபார்முலாலாம் கிடையாது. ஒரு அரசியல் கட்சி தேர்தல் அரசியலுக்கு ஒரு இயக்கம் வந்துடுச்சுன்னா இந்த போட்டிகள், பொறாமைகள், எரிச்சல்கள், துரோகங்கள், அந்த திரைமறைவில் வீழ்த்துகிற காய் நகர்த்தல்கள் எல்லாம் இயல்பு தான். இது இல்லைன்னா தான் அது அரசியல் கட்சி இல்லைன்னு நீங்க சந்தேகப்படணும். எங்க தேர்தல் அரசியலில் ஈடுபடாத திராவிடர் காலத்துக்கு மேல குற்றச்சாட்டு வச்சுட்டானே சார் பல பிரிவுகள் தோன்றிக்கிட்டே இருந்துச்சு. தேர்தல் அரசியலில் ஈடுபடாதவங்க அவங்க. ஏதோ ஒரு பிரச்சனை அவங்களுக்கும் இருந்துகிட்டு தான் இருந்தது. அப்ப தேர்தல்னு வர்றபோது பிரச்சனைக்கு பஞ்சமா? இதெல்லாம் எப்படி கையாளுறாங்கிறதா ஒரு தலைவனுடைய நீடித்த வெற்றியும் அந்த நிலைத்த தன்மையும் இருக்கு. திரும்ப இதுவரைக்கும் அதை வெற்றிகரமா கையாண்டார். இந்த சூழலையும் கடப்பார்னு அவரை தெரிஞ்ச நான் நம்புறேன். இப்போ நம்ம ஒரு ஏப்ரல் மாதம் பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி பேசும்போது இன்னைக்கு இங்கே இருக்கிற 2 பிரதான கூட்டணிகளில் இன்டாக்டான கூட்டணி அப்படிங்கிற டேகோடு இருந்தது வந்து திமுக கூட்டணி. அந்த டேக் உங்களுக்கு இன்னைக்கு இருக்கா? இன்டாக்ட்ல கொஞ்சம் அப்படி நெகிழ்ச்சி தன்மை வந்துடுச்சு. அதை நம்ம மறக்கவே முடியாது. அதனாலதான் எவ்வளவு சீக்கிரம் நீங்க அதெல்லாம் மறந்துட்டு களத்துக்கு உற்சாகமா வர்றீங்கன்னு. அன்னைக்கு அறிவாலயத்துல வழக்கத்துக்கு மாறாக ஒரு டீ பார்ட்டி நடந்ததா தலைமை கட்சி தலைவர். அதுவே அந்த இறுக்கத்தை குறைக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான். தப்பு இல்லை. பிரச்சாரத்துக்கெல்லாம் போறேன், வாழ்த்தி என்ன வழி அனுப்புங்கிறது ஒண்ணு, நீங்களும் வெற்றிகரமா போய் போயிட்டு வாங்க அவங்கவுங்க ஏரியாக்கள்ல அப்படின்னு சொல்லி அனுப்புற ஒரு சந்திப்பு தானே. அந்த இல்லாட்டி அந்த டீ பார்ட்டியுடைய நோக்கம் என்னவா இருக்க முடியும்? நல்ல சாப்பாடு சாப்பிட்றதா? இல்லையே. கிளம்ப போறேன், எல்லாரும் வாங்க ஒரு பார்வை பார்த்துட்டு கிளம்புவோம், மற்ற சில விஷயங்கள் ஏற்பாடுகளை எல்லாம் கன்வே பண்றது தானே. இறுக்கத்தை தளர்த்துவதற்கான ஒரு இதுதான். அந்த இன்டாக்ட் தளர்ந்துச்சு இல்லையா, அதனால ஒரு இறுக்கம் வந்திருக்குல்ல, அந்த இறுக்கத்தை தளர்த்துறதுக்கான முயற்சி தான் அது. இதை எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டு எவ்வளவு சீக்கிரம் களத்துக்கு வர்றாங்கிறத பொறுத்து இருக்கு. அந்த களத்தில் வந்து எவ்வளவு இதய சுத்தியோடு, மனசாட்சியோடு, குறைஞ்சபட்ச வெளிப்படைத்தன்மையோடு தங்கள் அணியினுடைய கருத்துக்களை எடுத்து வைக்கிறாங்கிறத பொறுத்தும் இது காணாம போயிடும். இதுவும் கடந்து போகும். இல்லை, இப்போ ஒரு கூட்டணியை பொறுத்த வரைக்கும் திடீர்னு அமைகிற கூட்டணி மேலே ஒரு விமர்சனம் வைப்பாங்க. கெமிஸ்ட்ரி செட் ஆகாதுங்க, தலைவர்கள் அங்கே கைகொழுக்கிக்கிட்டாலும் தொண்டர்கள் ஜெல்லாகணும் அப்படின்னு. இது அதை விட எங்கே அதிகமாக இருக்குன்னா, ரொம்ப நாளாக ஒன்றா இருந்தவங்கள்ட்ட ஒரு பிரச்சனை வந்துட்டு திருப்பி சேர்றாங்க அப்படிங்கும்போது இது இன்னும் அதிகமாக திமுக கூட்டணி சேர்றாங்க. திருப்பி சேர்றாங்கிற வார்த்தை அந்த மாதிரி யாரும் இங்கே வெளியே, வேல்முருகன் வெளியில போனார் போயிட்டார், வேற யாரு வெளியே போனா திருப்பி சேர்றதுக்கு இல்லை போறோன்ற மாதிரியான இல்ல. அது நம்ம பார்வை. நான் தான் சொல்றேன், பிரச்சனை இருந்தது, சங்கடங்கள் கொடுத்தாங்க எல்லாருமேன்றதை நம்ம தெளிவாவே சொல்லிட்டேனே. அதையெல்லாம் மறந்துட்டு வரணும், வர்றாங்களான்னு பார்ப்போம்னு தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஏன்னா இன்னைக்கு திருமாவளவன் எடுத்திருக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே டிஎம்கே ஃபோர்ஸ் பண்ணாங்களா இல்லையான்றது அடுத்த கொஸ்டின். அவர் எடுத்திருக்கக்கூடிய எல்லா முடிவுகளும் இன்னைக்கு திமுகவை காலி பண்ற முடிவுகள் கிடையாது. அவருக்கு அவரே குளிப்பறிச்சுக்கிட்டார். அவருடைய அடுத்த கட்ட செயல்பாடு எப்படி இருக்கணும், அல்லது கட்சியை வந்து 10 வருஷம் அடுத்த 10 வருஷத்துக்கு எங்க வச்சிருக்கணும் அப்படின்ற இடத்துல அவர் வந்து மிகப்பெரிய சறுக்கலை சந்தித்திருக்கிறார்னு தான் சொல்லணும். இது ஏன் அப்படின்னா 2011 அவரே சொல்லியிருக்காரு நிறைய இடங்கள்ல, மக்கள் நல கூட்டணின்னு போன அந்த முடிவு வந்து அப்ப எடுத்த முடிவு வந்து மிகப்பெரிய தவறு, அதை வந்து ஒரு கட்டத்துல தான் நான் உணர்ந்தேன் அப்படின்னு. இன்னைக்கு அதே போல அந்த 2016 அவர் எடுத்த முடிவு கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு வந்து கட்சியை வந்து பெரிய அளவில் செயல்பட முடியாமல் அல்லது வந்து மேலே கொண்டு வர முடியாமல் சிக்கல்களோடு எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இன்றைக்கு எடுத்திருக்கக்கூடிய முடிவுகள் அடுத்த 10 வருஷத்துக்கு கட்சி போயிடும். 10 வருஷம் கூட இல்லைனாலும் இன்னொரு ஒரு டேர்முக்கு கட்சி வந்து பெரிய செயல்பாடோடு இல்லாமல் ஆயிரும். உங்களுக்கு விசிகா செயல்படலை அப்படின்னா விசிகாவில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் எங்கே போவாங்க? தாவேகாவுக்கு போயிடுவாங்க. விஜய்க்கு, ஏன்னா விக்கிரவாண்டியில் நீங்களும் பார்த்தீங்க, நானும் பார்த்தேன், நம்ம அங்கே யாரெல்லாம் அங்கே கவரேஜுக்கு போயிருந்தோம், விக்கிரவாண்டி மாநாட்டில் அன்றைக்கி வந்திருந்த அந்த இளைஞர்கள் எல்லாரையும் நீங்கள் யாருக்கு வாக்களிப்பீங்க, இதுக்கு முன்னால் யாரோட சப்போர்ட்டர் நீங்கள் அப்படின்னு கேட்டால் அவங்க சொன்னது வந்து விசிகா, பாமக, நாத்தாக்கா தான். அதில் நம்ம வந்து நாத்தாக்கா சொன்னக்கூடிய நபர்கள் வந்து ரொம்ப குறைவு அன்னைக்கு. ஆமாம். அதுபோல் அங்கேருந்து வந்த வன்னியர் சமூகத்து இளைஞர்கள் எல்லாருமே வந்து பாமகவுக்கு ஆதரவாக நின்றவங்க பெரும்பாலும் தாவேகாவுக்கு ஆதரவாக வாக்களிக்கிறதா தான் சொன்னாங்க. பாமக ஆதரவில் இருந்த வன்னிய இளைஞர்களை தாண்டி தலித் சமூகத்து இளைஞர்கள் தான் அங்கே வந்து அன்றைக்கி இருந்தது ரொம்ப அதிகம். ஏன்னா அன்னைக்கு அந்த மாநாடு முடித்து மறுநாள் வந்து இங்கே நிறைய டிவியில் வந்து எல்லா இடங்கள்லையுமே என்னை போன்ற நபர்கள் வந்து பதிவு செய்தது வந்து விசிகாவுக்கு தாவேகாவால் ஒரு பெரிய எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் கூட வந்துடலாம், உங்களுடைய வாக்குகள் அதுவும் அந்த வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய உங்களுக்கான ஸ்ட்ரென்த்து, திருமாவளவனுடைய ஸ்ட்ரென்த்து தான் பறிப்போகுதுன்றத நிறைய இடங்களில் நாம் எல்லாருமே பதிவு பண்ணோம். ஆனால் அதை வந்து இந்த 2 வருஷத்தில் தாவேகா தொடங்கின இந்த 2 வருஷத்தில்
விசிகாவும் விசிகா தலைமையும் அதை வந்து வட மாவட்டங்களில் அவங்க வந்து கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணி இருந்திருக்கணும். ஆனால் இங்கே வந்து எங்கே சறுக்கிட்டாங்க அப்படின்னா, எனக்கு இருக்கக்கூடிய தகவல் காங்கிரஸுக்கு பேச்சுவார்த்தை நடத்தி 28 தொகுதின்னு நம்பர்ஸ் முடிவு பண்ணிடுறாங்க. அதற்கு பிறகு விசிகாவுக்கு 8ன்றதும் நம்பர்ஸ் முடிவாயிருது. விசிகாவுக்கு 8ன்னு முடிவான உடனேயே தலைவர் திருமாவளவன் உள்பட அவங்க எம்எல்ஏஸ் எல்லாரும், சிட்டிங் எம்எல்ஏஸ் எல்லாரும், அவங்களுடைய கட்சியினுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், அதே போல் திமுக தலைவர், அதை தாண்டி திமுக பேச்சுவார்த்தை குழு ஏவா வேலு, நேரு, ஆராசா போன்றவர்கள் எல்லாருமே அவங்க ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்கில் சிஎம் வந்து சொல்கிறாரு, நீங்கள் வேலுக்கிட்ட முதல்ல வந்து விசிகாவுக்கு எந்தெந்த தொகுதிகள்ங்கிறது இன்றைக்கே முடிவு பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருங்க. அப்போது வேலு வந்து ஆமாம் முடிச்சு சொல்லிடலாம், காங்கிரஸ் தான் பெரிய கட்சி, அப்போ அவங்களுக்கு முதல்ல செய்ய வேண்டாவா அப்படின்னா, அப்போ காங்கிரஸை முடிச்சிருங்க, காலையில் இன்றைக்கி மாலையே வந்து விசிகாவுக்கு முடிவு பண்ணி கொடுத்துடலாம். அந்த நேரம் வந்து எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. உங்களுக்கு என்ன தொகுதிகள் வேணுமோ கேட்டு வாங்கிக்கிங்கன்னு சொல்லி தான் திமுக தலைமையும் சொல்லுது. அதையே வேலுவும் வந்து அவங்க கேட்கக்கூடிய தொகுதிகள் நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு அவங்களும் முடிவு பண்ணிடுறாங்க. அங்கே பேச்சுவார்த்தை குழுவுமே அங்கேயே வந்து அதை சொல்லிடுறாங்க. ஆனால் திருமாவளவன் என்ன செய்கிறாரு, அன்னைக்கு இரவே டெல்லிக்கு கிளம்பி போயிடுறார். டெல்லி போயிட்டோன்னே இங்கேருந்து ஃபோனில் பேசுகிறாங்க. ஃபோனில் பேசும்போது நேரு தான் பேசுகிறாரு. ராயபுரம் தொகுதி பற்றின பேச்சுகள் வருது. எங்களுக்கு ராயபுரம் வேண்டாம் அப்படின்ற வாதத்தை வந்து அப்படின்ற தகவலை வந்து திருமாவளவன் சொல்கிறார். அப்போ நீங்கள் கிளம்பி வந்துருங்க, சீக்கிரமாக வந்தால் பேச்சுவார்த்தை முடித்து நம்ம வந்து தொகுதிகளை உங்களுக்கு ஒதுக்கி கொடுத்துட்றோம் அப்படின்னா, இல்லை நான் நாளைக்கு மதியம் வரேன், டெல்லியிலேருந்து இங்கே வரதுக்கு உங்களுக்கு ஃப்ளைட், அவருக்கான ப்ரிவிலேஜஸ் நிறையா இருக்குது. ஃப்ளைட்டுக்கு வந்து 2.5 hours தான். ஒரு எம்பி நீங்கள் வந்துட்டு திரும்ப டெல்லியில் ஏதாவது வேலை இருந்தால் கூட திரும்பவும் போக முடியும். ரொம்ப தூரத்துலலாம் இல்லை, வேறு ஒரு துணை கண்டமெல்லாம் கிடையாது, அருகாமையில் இருக்கக்கூடியது தான். வந்திருக்கலாம், ஆனால் வரல. அன்னைக்கு மதியம், அடுத்த நாள் மதியமும் வரல, அன்னைக்கு இரவும் வரல, மறுநாள் தான் வரார். வந்தவர் நேரம் இங்கே என்ன பண்ணுறாரு, இங்கே வந்து பேச்சுவார்த்தை குழுவோடு சந்தித்து தொகுதிகளை முடிவு பண்ணாமல் முதல்ல என்ன சொல்கிறார், ஆரம்பத்தில் நாங்கள் கேட்ட தொகுதிகள் எல்லாம் கொடுத்துட்டாங்க, எங்களுக்கு எந்த மன வருத்தமும் கிடையாது, கூட்டணி இணக்கமாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு வராரா இல்லையா? அதற்கு பிறகு இங்கே டெல்லியிலேருந்து வந்த உடனே என்ன பண்ணுறாரு, நேராக போய் அமைச்சர் சிவி கணேசனை சந்திக்க போயிடுறார். அங்கே போயிட்டு பன்ருட்டி தொகுதியை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். பன்ருட்டி தொகுதியை ஏன் கேட்டு வாங்கணும்? திமுக நின்று அவங்களுக்கு ஒர்க் பண்ணியிருந்தா கூட வேல்முருகனால அங்கே வெற்றி பெற்று இருக்க முடியாது. அங்கே வந்து தொகுதி மாறுற ஐடியாவில் தான் இருந்தார், நெய்வேலிக்கு போகிறதா தான் இருந்தார். அப்போது பன்ருட்டி தொகுதி வேண்டாம் அப்படின்னு திமுக தரப்பும், அதாவது கணேசன் வந்து சொல்கிறாரு, வேண்டாம், இங்கே வந்து என்னால் வெற்றி பெற வைக்க முடியாது, எனக்கு வந்து எல்லா தொகுதியும் இங்கே வந்து நான் ஜெயிச்சு கொடுத்து ஆகணும் தலைவருக்கு, முடியாது, மாவட்ட செயலாளருங்கிற முறையில் என்னால் அது முடியாது, ஏன்னா விசிகான்ற போது அது இன்னும் சிக்கலாகும், வேண்டாம், என்ன ரிவர்ஸ் போலரைசேஷன் ஆயிரும், அதனால வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதெல்லாம் இல்லை, நாங்கள் பார்த்துக்குறோம், எங்களுக்கு நீங்கள் ஒதுக்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் வேணும்னு சொல்லி இவர் அங்கே சிவி கணேசன்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து பேச்சுவார்த்தை குழுவில் எங்களுக்கு பன்ருட்டி வேணும்னு கேட்டு வாங்குறாரு. அவங்க வந்து திருப்போரூர் கொடுத்துருக்காங்க. திருப்போரூர் உங்களுக்கு சிட்டிங் தொகுதி, நீங்கள் வச்சுக்கோங்க, எனக்கு திருப்போரூர் வேண்டாம், ஏன்னா எஸ்எஸ் பாலாஜிக்கு திரும்ப கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக எனக்கு திருப்போரூர் வேண்டாம். அதே போல் நாகப்பட்டினம் அவங்க கொடுக்கல. நாகப்பட்டினம் ஏன்னா ஆளூர் ஷவராவஸ்க்கு நாகப்பட்டினம் வேண்டாம், ராயபுரம் வாங்கிக்கிங்கன்றது தான் அவங்க சொன்னது. இவர் வந்து எனக்கு ராயபுரம் வேண்டான்ட்டார். பல்லாவரம் இவர் கேட்டபோது சரி பல்லாவரம் தந்துடுறோன்னு சொல்லிட்டாங்க திமுக தரப்பு. ஆனால் பல்லாவரம் வேண்டான்னு சொன்னது இவர் தான். ஏன்னா சிட்டிங்காக இருக்கக்கூடிய சில எம்எல்ஏஸை வந்து இவர் திரும்பவும் ரீட்டைன் பண்ணுறதுக்கான எண்ணம் இல்லை. அதுக்கு எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, அவங்க திமுக ஆதரவு எம்எல்ஏக்களாக இருந்தாங்க, திமுகவுக்காகவே பேசுனாங்க, திமுக சொம்பு இப்படிலாம் பேசுகிற மாதிரியான ஒரு சூழல் வந்துருச்சு. ஆனால் அவங்க திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டதுனால விசிகாவுக்கு எந்த பாதிப்பாவது வந்ததா? ஏதாவது ஒரு கட்டத்தில் விசிகா வளராமல் போனதா? அப்போ ஏன் வந்து விசிகாவுனுடைய உயர்மட்ட குழுவில் எல்லாரையும் கூப்பிட்டு உறுப்பினர்களாக வச்சு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் எதுக்கு சிறப்பாக செயல்பட்டுருக்கீங்கன்னு எதுக்கு பாராட்டு கொடுக்கணும்? இது எல்லாமே கொஸ்டின் இருக்கும்போது இன்றைக்கி வந்து திரும்ப வந்து பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு நாங்கள் வந்து ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது எல்லாமே வந்து திருமா அப்படிங்கிற நபர் அல்லது திருமா என்கிற ஒரு தலைவர் விசிகாவை இத்தனை ஆண்டு காலம், அதாவது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய தலித் அரசியல் செய்யக்கூடிய தலித்துகளின் முகமாக இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே வந்து பிஜேபி பக்கம் திரும்பி நின்ட்டாங்க. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் திருமாவளவன் மட்டும்தான் அந்த கொள்கை பிடிப்போடு இதுவரைக்கும் இருக்கார். அப்படிப்பட்ட ஒரு நபர் திருமாவளவன் எப்போதுமே இது மாதிரி செய்ய மாட்டார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நபர் இன்றைக்கு வந்து அவர் பேசினது எல்லாமே முன்னுக்கு பின் முரணான நிறைய விஷயங்கள். ஹிந்துவில் அவர் கொடுக்கக்கூடிய பேட்டி வந்து தேர்தலுக்கு பிறகு சூழல் மாறும். அப்போ என்ன சூழல், அவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா ஒருவேளை
தொங்கு சட்டமன்றம் வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அவருக்கு இருக்கோ என்னவோ. தொங்கு சட்டமன்றம் வந்தால் என்ன ஆகும், பிஜேபி எப்படியாவது உட்கார்ந்துருன்றது அவருக்கு தெரியும். எல்லா இடங்கள்லையும் பேசக்கூடியவர் அவர் தான். இன்னைக்கு காட்டுமன்னார் கோயிலில் யாரை நிறுத்துறதுன்னு தெரியாமல் தான் நானே போட்டிடுறேன், கட்சி தலைமை போட்டியிட்டால் மட்டும்தான் மாநிலத்தில் கட்சி வளரும். அப்போ வந்து எம்பி எலெக்ஷனில் நீங்கள் வந்து திரும்ப ரிப்பீட்டர்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு அது தெரியலையா? ஏன்னா ஒவ்வொரு தேர்தலையும் எம்பி எலெக்ஷன் தான், அது வந்து திருமாவளவனும் ரவிக்குமாருன்றது தான் எழுதப்படாத விதி விசிகாவுக்குள்ள. கடந்த 3 தேர்தலும் அவங்க தான் நிற்கிறாங்க. நிற்கிறாங்க. போன முறை அதுவும் அதே செய்தவங்களுக்கு இந்த முறை ரிப்பீட்டர்ஸ்க்கு நீங்கள் எம்எல்ஏஸ்க்கு கொடுக்கறதுல என்ன கஷ்டம்? ஏன்னா அவங்க செயல்பட்டிருக்காங்க, அவங்களுக்கான தொகுதியிலையும் அவங்களுக்கு நல்ல பேர் இருக்குது அப்படின்ற போது நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கறதுல எந்த தவறுமே இல்லை. சரி, ஆளூர் ஷானவாஸை எடுத்துட்டாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு முஸ்லீம் வேட்பாளருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இப்போ வேற ஒரு தொகுதியை கொடுத்து அவர் வந்து அவரை கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ணிட்டார். ஆனால் வேலூரில் அவர் ஜெயிக்க மாட்டார், அவரால் எப்படி செயல்பட முடியும்னு எனக்கு தெரியல. அதையும் திருமாவளவன் அவர்களே பதிவு பண்ணார். இது திருமாவளவனுடைய இயல்புக்கே மாறானது. யாரோடவோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸில் அவர் இதை செய்கிறாரா அப்படின்ற ஒரு குவெஸ்டின் வருது. ஏன் அப்படின்னா, ஆரம்பத்தில் திமுக ஆதரவு நிலையிலிருந்து ஆதவர்ஜுனா கட்சிக்கு வந்து சேரும்போதே திருமாவளவன் வந்து அதை யோசிச்சிருக்கணும். ஆதவர்ஜுனாவை நம்ம கட்சியில் சேர்க்கலாமா, இது தவறாக இருக்காதா அப்படின்னு. நம்ம இப்போ பேசும்போது கூட நம்ம பேசினோம், காங்கிரஸில் வந்து நகர செயலாளரை ஜோதிமணி ஆதரவாக இருந்த நகர செயலாளரை செதில் பாலாஜி சேர்க்கும் போது அதுவே தவறு அப்படின்னு, அதனால தான் அங்கே பிரச்சனை வருதுன்னு. அதே போல தான் இங்கேயும் ஆதவர்ஜுனாவை சேர்க்கும் போதே யோசிச்சிருக்கணும் திருமாவளவன் அவர்கள். அதை செய்தது மிகப்பெரிய தவறு. சரி, அதெல்லாம் செய்துட்டீங்க, கட்சி நடந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் அவர் வந்து விஜய் பேசின அன்னைக்கு கூட்டணி ஆட்சி தான் அமையணும்னு அவர் ட்வீட் போடும்போதே நீங்கள் வந்து அவரை கட்சியிலேருந்து நீக்கி இருந்திருக்கணும். அவர் மேலே ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கு பிறகு வந்து இங்கே அம்பேத்கர் விழா நடக்குது, புத்தக வெளியீட்டு விழா, விகடனோட விழா, அந்த விழாவுக்கு இவர் வரதா இருந்ததில் அவர் ஆதவர்ஜுனா போய் பேசுகிறாரு, விஜய் வந்து பேசுகிறாரு. இதை எல்லாத்தையும் ஆதவர்ஜுனா செய்யும்போது இது எல்லாமே அமைதியாக இருந்து பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அதற்கு பிறகு ஆதவர்ஜுனா மீது நடவடிக்கை எடுக்கிறார் திருமாவளவன் அவர்கள். இன்னைக்கும் எப்போதுமே வந்து தனிநபராக அறியப்பட்டவர் அல்லது தன்னெழுச்சியான ஒரு தலைவராக உருவாகி வந்தவராக தான் திருமாவளவனை எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கோம். அவருக்கான லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகம். நீங்கள் மற்றவர்களோட கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, எல்லாரும் ஒரு லீடர்கிட்ட யார்கிட்டயாவது நீங்கள் போய் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நேரம் நம்ம யாராக இருந்தாலும் அவங்க வந்து கவனித்து கேட்க மாட்டாங்க. ஆனால் திருமா கிட்ட இருந்த அந்த அருமையான குவாலிட்டி வந்து அவரோட லிஸ்னிங் கெப்பாசிட்டி. யாராக இருந்தாலும் கேட்பார். உங்களுக்கு விஷயம் தெரியுமோ தெரியாதோ இருக்கோ இல்லையோ, நீங்கள் பெரிய நபரா சின்ன நபரான்றதுக்கெலாம் கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுப்பார். அதில் தான் செய்த தவறுகள் ஏதாவது இருந்ததுன்னு அவங்க சுட்டி காட்டுறாங்கன்னா அதை எப்படி திருத்திக்கணுன்றதையும் அவர் யோசிப்பார். இப்படிப்பட்ட ஒரு நபர் இப்போ வந்து யாரோட இன்ஃப்ளூயன்ஸில் இதை செய்கிறாரு அப்படின்றது தான் மிகப்பெரிய குவெஸ்டின் மார்க்கு. இன்னொன்று, நான் ஆரம்பத்திலே சொல்ல மாதிரி இந்தியா முழுக்க தலித் அரசியல் பேசக்கூடியவர்கள் எல்லாமே இன்றைக்கி ரைட்டாக மாறிட்டாங்க. ஆனால் ஐடியாலஜிக்கலாக இன்னமும் அதே இடத்துல இருந்து நகராமல் இருக்கக்கூடிய ஒரே நபர் திருமாவளவன் அவர்கள் தான். இப்போ அவருடைய கட்சிக்கு ஒரு சோதனையான காலம் வந்துருச்சு. இல்லை, இந்த 8 தொகுதியுமே தோத்துடுறாங்க. காட்டுமன்னார் கோயிலில் அவர் மட்டும் ஜெயிச்சுட்டு திரும்பவும் எம்பி தேர்தலுக்கு பை எலெக்ஷன் வருது அப்படின்னாலும் அது பார்ட்டிக்கு ஒரு பெரிய எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் ஆயிரும். இதை வந்து அவர் உணராதவர் கிடையாது. ஏதாவது ஒரு கட்டத்தில் உணர்ந்திருக்கணும். இங்கே எங்கே வந்து நம்ம எல்லாத்தையும் சுட்டி காட்டி பேசணும் அப்படின்னா, கூட்டணிக்குள்ள ஒரு இணக்கம், அதை தாண்டி வந்து இந்த கூட்டணி நல்லா இருக்குது அப்படின்றத தாண்டி வழக்கமாக திமுக ஆட்சியில் இருக்கும்போது அவங்க வந்து செகண்ட் டேர்ம் அவங்களால ரிப்பீட் பண்ண முடியாது. ஏன் ரிப்பீட் பண்ண முடியாது அப்படின்னா, திமுகவுக்கு வந்து ஒரு கெட்ட பேர் வந்துடும். ஆன்டி இன்கம்பன்சியில் என்ன ஆகும்னா, இவங்க வந்து ஒரு பெரிய ரவுடி கட்சி, ஊழல் செய்வாங்க, இவங்க கவுன்சிலர்ஸ் எல்லாருமே காசு வாங்குவாங்க, இது மாதிரியான பேர் எப்போதுமே இருக்கும். ஆனால் இந்த முறை அதை எல்லாத்தையும் தாண்டி ஸ்டாலின்கிற இமேஜ் கட்சியை காட்டிலும் மிகப்பெரிய அளவில் உயர்ந்து நிற்குது. கூட்டணிக்கான குழப்பத்துக்கு அவர் மிகப்பெரிய காரணம்னு சொல்லுவோம். அவருக்கு வந்து நம்ம தான் மாட்டிக்கிட்டு இருக்கோம், நம்ம தான் ட்ராப்பில் போய் விழுந்துட்டோம், நம்ம தான் சிக்கலில் இருக்கோம், இப்போ இந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கிறது நமக்கு பாதகமாக முடியும் அப்படின்றத தெரிஞ்சே அவர் செய்திருக்காரான்றது தான் எனக்கு இருக்கக்கூடிய கொஸ்டின். அவர் வந்து இதெல்லாம் புரிஞ்சுக்காத ஒரு நபர் கிடையாது. நீங்கள் சொன்னது போல் அவர் ஆரம்பத்துலேருந்து என்னை வெளியில் எடுத்துட்டா மக்கள் நல கூட்டணி வந்துடும், மக்கள் நல கூட்டணி வந்துட்டா திமுக தோத்துருன்றது எல்லாரும் நினைக்கிறாங்கன்னு. அது அவருக்கும் தெரியும், திமுக தலைமைக்கும் அது நல்லா தெரியும். அதனால தான் திமுக தலைமை இந்த முறை கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தும் போது முதல்ல இவங்களுக்கான தொகுதிகளை அவங்க கேட்கறத கொடுத்து முடிச்சிருங்கன்னு அவர் சொல்லிட்டாரு. ஸோ இங்கே எந்த இடத்துலையுமே திமுக திருமாவளவனை தரக்குறைவாகவோ அல்லது இழிவுபடுத்தும் நோக்கத்தோடவோ நடக்கவே இல்லைன்றது தான் நான் சொல்கிறேன். அவர் வெளியில் வந்து அதை பேசுறது, இப்போ வந்து அவர் பேசும்போது இதை பேசிட்டு ஒரு சிம்பத்தி வேணால் கிடைக்குமே தவிர அந்த சிம்பத்தியை வச்சு அவரால் இந்த எலெக்ஷன் ஜெயிக்க முடியாது. இப்போ நீங்கள் இதெல்லாம் பேசுறதுனால என்ன ஆகும், களத்தில் உங்களுக்காக நின்று வேலை பார்க்க வேண்டிய திமுக காரனுக்கு கோவம் வரும்.
இதுக்காக நம்ம பண்ணணும், நம்ம கட்சி தலைமையவும் நமக்கு வந்து கூட்டணி ஆட்சி வரும், தொங்கு சட்டமன்றம் வரும் அப்படின்னு இவர் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்கும்போது இவருக்காக நம்ம எதுக்கு ஒர்க் பண்ணணுன்ற கேள்வி அவங்களுக்கு வரும் இல்லையா? நீங்கள் தலைமையை விட்டுருங்க, அல்லது வந்து மாவட்ட செயலாளர்களை நிர்வாகிகளை விட்டுருங்க, கீழே கிரவுண்ட்ல இருந்து வேலை பார்க்குற திமுகவினருக்கு அந்த எண்ணம் எப்படி வரும்? அதையே இவர் வந்து உடைக்கிறார் இல்லையா? இது வந்து தெரிஞ்சு செய்கிறாரா இல்லை தெரியாமல் செய்யக்கூடிய தவறான்னு எனக்கு தெரியல. அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடுபாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா த சென்னை சில்க்ஸ்.